வணக்கம், வணக்கம் செல்ல குழந்தைங்களா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க பூங்கொடியத்த. இன்னைக்கு நான் ரொம்ப அழகான ஒரு கதையோட வந்திருக்கேன். அந்த கதையோட பேரு, "எனக்கு அம்மா வேணும்." அதென்ன பேரு? "கியாங்கி டூயாங்கி" அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதை தான் இது. இந்த புத்தகத்தை வானம் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை எழுதியவர் விழியன் மாமா. இவர் கிட்டத்தட்ட 48 புத்தகங்கள் குழந்தைகளுக்காக எழுதியிருக்காரு. வாட்ஸ்அப் மூலமா நிறைய குழுக்களுக்கு கதைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். அதுவும் இல்லாம இவர் ஒரு கல்வி செயல்பாட்டாளரும் கூட. வாங்க இப்ப எனக்கு அம்மா வேணும் கதைக்குள்ள நம்ம போகலாம். எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு மிக்கா சொல்லுச்சா. ஐயோ, சரி வா மருத்துவரை பார்ப்போம் அப்படின்னு குக்கா சொல்லுச்சா. அது யார் அந்த குக்காவும் மிக்காவும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அந்த குக்காவும் மிக்காவும் ரெண்டு பெண் குயின்கள். வழக்கமா பெண் குயின்கள் எங்க வசிக்கும்? ஆ அண்டார்டிகாவில் தான் வசிக்கும். ஆனா அங்க வசிக்க முடியாத சூழல் வந்ததுனால அங்கிருந்த எல்லா பெண் குயின்களும் அங்கிருந்து வெளியேறிடுச்சு. இப்போ மிக்காவும் குக்காவும் ஒரு மலையில வசிச்சுக்கிட்டு இருந்தாங்களா. இந்த ஊர்ல எங்க மருத்துவங்க இருப்பாங்கன்னு தெரியலையே மிக்கா. சரி வா தேடி போய் பார்ப்போம் வா அப்படின்னு குக்கா கூட்டிட்டு வந்துச்சா. உடனே மிக்கா மருத்துவர்கிட்ட போறோன்னு சொன்னதி அப்படியே ஒரு சீப்பை எடுத்து தனக்கு இருக்கிற அந்த 3 முடியும் அழகா சீவிட்டு ஒரு கைப்பை எடுத்து மாட்டிக்கிட்டு நல்லா ஜம்முன்னு கிளம்பி வந்துச்சான். அப்படியே மெல்ல மலையிலிருந்து குக்காவும் மிக்காவும் இறங்கி வந்தாங்க. மலையிலிருந்து இறங்கி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. அப்ப போற வழியில ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் அப்படின்னு இவங்க சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. அந்த சத்தம் அங்க இருக்கிற புதர்கிட்ட இருந்து தான் வருது. மியாவ், மியாவ், மியாவ் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. என்னடா அப்படின்னு புதரை போய் எட்டி பார்க்க போனா அங்கிருந்து ஒரு குட்டி பூனை வெளியே வந்து இப்படி இவங்களையே பார்த்துச்சா. நீ யாரு குழந்தை, இங்க என்ன செய்யற அப்படின்னு குக்கா கேட்டுச்சான். குட்டி பூனை எதுவுமே பதில் பேசல. மாத்தி மாத்தி 2 பேரையுமே திரு 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 திருன்னு பாக்குது. என்னடா 2 பேரும் ஒண்ணு மாதிரியே இருக்காங்க. பெண் குயின்களை இதுவரைக்கும் பூனை பார்த்ததே கிடையாதுல்ல. அதுவும் இல்லாம முன்னாடி இருக்கிற பகுதி வெள்ளையா வழுவழு வழுவழுன்னு இருக்குதே அப்படின்னு கொஞ்ச நேரம் உத்து 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 பாக்குது. குழந்தை நீ யாரு குழந்தை அப்படின்னு மறுபடியும் குக்கா கேக்குது. எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு அந்த குட்டி பூனை சொல்லுச்சா. அம்மா தானே, உங்க அம்மா கிட்ட கூட்டு போறோம். உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு குக்கா கேட்டுச்சான். எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு மறுபடியும் அந்த பூனை சொல்லுச்சான். சுத்தி முத்தியும் தேடி பார்த்துருக்காங்க, யாருமே அங்க இல்லை. சரி எங்களோட வா, உன்னை கரெக்டான இடத்துல கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு குக்கா மிக்காவும் சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டியை கூட்டிட்டு வர்றாங்க. 2 பெண் குயின்களுக்கு நடுவே அந்த பூனைக்குட்டி மெல்ல 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 நடந்து வருதான். சரி உனக்கு பேர் வச்சிருப்பாங்கல்ல, உன் பேர் என்ன அப்படின்னு குக்கா கேட்க. எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு மறுபடியும் அந்த பூனை சொல்லுச்சா. ஐயோ சரி சரி உங்க அம்மா கிட்ட போலாம் வா 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 அப்படின்னு மிக்கா சொல்லிட்டு கூட்டிட்டு போச்சான். எதிரில் ஒரு ஓநாய் வந்துச்சான். ஓநாயை பார்த்ததையும் பூனை பயந்து போய் மிக்காவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிச்சு. எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு மெல்லிய குரல்ல சொல்லிச்சான். ஓநாய்க்கு வணக்கம் வச்சுட்டு குக்கா கேட்டுச்சான். அண்ணே அண்ணே வணக்கண்ணே, இந்த குட்டி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, இதோட அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சா. ஆட இது பூனைக்குட்டி, இவங்கெல்லாம் நாட்டில் தானே வசிப்பாங்க, இந்த குட்டி எப்படி மலைக்கு வந்துச்சு அப்படின்னு ஆச்சரியமா ஓநாய் கேட்டுச்சா. ஆனா அந்த ஓநாயை பார்த்து பூனைக்குட்டி பயந்து இருக்கிறத பார்த்தோன்னே மிக்கா அந்த குட்டி பூனையை கட்டி தழுவிக்கிட்டு, மிக்க நன்றி ஓநாய் என்னே, நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓநாயை கடந்து வந்துட்டாங்க. ஓநாய் கடந்து போனது, ஓஹோ நீ பூனைக்குட்டியா, நாங்க கேள்விப்பட்டு இருக்கோம் ஆனா பார்த்ததில்ல அப்படின்னு மிக்கா சொல்லிச்சான். மறுபடியும் அந்த குட்டி பூனை என்ன சொல்லியிருக்கோம், எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிச்சான். அட இவனோட பெருந்தொந்தரவா இருக்கே, அம்மா வேணும் இதை மட்டுமே சொல்றானே அப்படின்ட்டு 2 பேரும் அதை கூட்டிட்டு நடந்து வராங்க. இப்போ நடந்து 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 காட்டுக்கு நடுப்பகுதிக்கு வந்துட்டாங்க. அங்க ஒரு மரத்து மேல ஒரு கழுகு அமர்ந்துட்டு இருந்துச்சா. அது பல இடங்களுக்கு பறந்து போக பறவை அப்படிங்கிறதுனால அதுகிட்ட உதவியை கேட்போம் அப்படின்ட்டு, அழகு கழுகண்ணே எங்களுக்கு 2 உதவி செய்யணும்.
ஒரு உதவி, இந்த குட்டி பூனையை அவங்க அம்மா கிட்ட சேர்க்கணும். ரெண்டாவது, ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட எங்களை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த கழுகு, பூனைக்குட்டியே, நீ எந்த ஊரில் வசிக்கின்றாய் அப்படின்னு கம்பீர குரல்ல அந்த காடே அதிர்ற மாதிரி கேட்டுச்சான். ஓனாய் கேட்டதுக்கே பயந்த நம்ம பூனைக்குட்டி கழுகு இவ்வளவு கம்பீரமா கேட்டதுக்கு அப்புறம் பயப்படாம இருக்குமா? வழக்கமான அதோட பல்லவிய, எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு பூனை சொல்லிச்சா. நான் போய் பறந்து எங்கேயாவது பெரிய பூனை சின்ன பூனையை தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வர்றேன், நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு பறந்து போயிருச்சான். அப்போ போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, பூனைக்குட்டிக்கு பசியாகுமேன்ட்டு, மிக்கா, பசிக்குதா குட்டி பூனை, நீ என்ன சாப்பிடுவ சொல்லு, எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு மறுபடியும் குட்டி போனேன். ஐயோ, இவ இதைவே தான் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சுத்தி முத்தி பாத்தி அங்க மரத்துக்கு கீழே இருக்கிற பழங்களை எடுத்துட்டு வந்து தொடச்சி அந்த பூனைக்கு கொடுத்துதான். அந்த பூனை சாப்பிட்ட உடனே அதுல வாயில ஒட்டி இருக்கிறது எல்லாம் மிக்கா தொடச்சி விட்டுதான். இனி எந்த திசையில போறது அப்படின்னு தெரியாம 3 பேரும் திகைச்சு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. சரி, எப்படியும் போன கழுகு திரும்பி வரும்ல அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல கழுகு அங்க பறந்து வந்துச்சு. இந்த குட்டி பூனையோட பேரு நான் கண்டுபிடிச்சிட்டேனே. இந்த குட்டி பூனையோட பேரு கனி. அதனோட அம்மா இந்த காட்டோட கிழக்கு பகுதியில என் பிள்ளைய காணோம்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. கொடுங்க, நான் தூக்கிட்டு போய் அதோட அம்மா கிட்ட விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கழுகு சொல்லிச்சா. பூனைக்குட்டிக்கா ரொம்ப பயமாயிடுச்சு. வழக்கம் போல, எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுதா. கனி ரொம்ப பயப்படுறத உணர்ந்த குக்காவும் மிக்காவும், இல்லைண்ணே, நாங்களே கொண்டு போய் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூனை எந்த திசை இருக்குன்னு காட்டுச்சோ அந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுதான். அப்படியே நடந்து நடந்து போகையில அண்டார்டிகா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த கதைகளை எல்லாம் மிக்காவும் குக்காவும் பூனைக்குட்டிக்கு சொல்லிட்டே வந்தாங்களா. கொஞ்ச தூரத்துல அப்படின்னு ஒரு பெரிய பூனையோட சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டதையோ அம்மா அப்படின்னு கனி வேகமா ஓடிச்சான். அங்க கனியோட அம்மா கண்ணில் தண்ணீர் மல்க அப்படியே நின்றுகிட்டு இருந்தாங்களா. அம்மா 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 அப்படின்னு ஓடி போய் கனி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிச்சு. அம்மாவும் அழுதுகிட்டே, கண்ணுக்குட்டி வந்துட்டியா அப்படின்னு அவங்களும் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டாங்க. கட்டி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட மகிழ்ச்சியில குக்காவும் மிக்காவும் பார்த்து அவங்களும் மனமகிழ்ந்து நின்றுட்டு இருந்தாங்க. உடனே அம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி என் குழந்தைய கொண்டு வந்து பத்திரமா சேர்த்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் ஒரு அன்பு பரிசா ஒரு செர்ரி பழத்தை கொடுத்துச்சான் கனியோட அம்மா. அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கழுகு சொல்லிச்சு, மருத்துவரை பார்க்க வேணுமா, நான் வேணா கூட்டிட்டு போகட்டுமா அப்படின்னு கனியோட அம்மா கேட்டாங்களா. அப்ப மிக்கா சொல்லிச்சு, மருத்துவரே வேணாம், உங்க முகத்திலும் கனியோட முகத்திலும் தெரிஞ்ச மகிழ்ச்சியை பார்த்த உடனேயே என் உடம்பு சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிச்சா. நாங்க இப்ப எங்க இடத்துக்கு போயிட்டு வரோம் பூனையக்கா அப்படின்னு. பூனையோ ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு 2 பெண் குயில்கள் திரும்பி வந்த அதே திசையிலையும் பூனை தன்னோட குட்டியை கூட்டிட்டு இன்னொரு திசையிலும் போச்சா. இப்ப நம்ம குட்டி பூனை என்ன தெரியுமா அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சு, அம்மா, எனக்கு குக்காவும் மிக்காவும் வேணும் அப்படின்னு சொல்லிச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சு. வேற ஒரு கதையோட உங்களை சந்திக்க வருகிறேன். டாடா, பாய் பாய் குட்டீஸ்.